10th மேக்ஸில் அளவியல் 7வது யூனிட்டில் எடுத்துக்காட்டு 7.19 ஒரு நேர்வட்ட கூம்பின் கன அளவு 11088 கன சென்டிமீட்டர். கூம்பின் உயரம் கொடுத்துட்டு கூம்பின் ஆரம் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, என்ன கொடுத்துருக்காங்க? கூம்பின் கன அளவு கொடுத்துருக்காங்க இல்லையா, 11088 கன சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து உயரம் ஹச்சோட வேல்யூ 24 சென்டிமீட்டர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு கூம்பின் கன அளவுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா, (1/3/r²h கன அலகுகள் அப்படிங்கிறது ஃபார்முலா. இந்த கூம்போட கன அளவு தான் இந்த வேல்யூ கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? 1/3 r²hோட வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க, 11088 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஹச்சோட வேல்யூ மட்டும் கொடுத்துட்டு ஆரோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ 1/3 h 22/7 இன்ட்டு ஆரோட வேல்யூ தான் கண்டுபிடிக்க போகிறதுனால அப்படியே இருக்கட்டும், இன்ட்டு ஹச்சோட வேல்யூ 24 1188. இந்த 3ஆல் இதை அடிச்சிங்க அப்படின்னா 8 கிடைக்கும். வேறு எதுவும் கேன்சல் பண்ணுற மாதிரி இல்லை, அப்படியே அதை அந்த சைடு கொண்டு போயிருங்க. இந்த டிவைடில் இருக்க அங்கிட்டு போனால் இன்ட்டில் போகும், இந்த சைடு இன்ட்டில் இருக்கிறது சைடு டிவைடில் வரும் இல்லையா. அப்போ r² = 11088 இன்ட்டு டிவைடரில் 7 மட்டும்தான் இருக்குது. ஓகேவா, இன்ட்டில் 22 இருக்குது, ஒரு 8 இருக்குது. ஓகேங்களா, 22 × 8 இதை பார்க்கையிலே 11 வகுபடுன்னு தெரியுது. 2 டைம் இருக்கும், ஓர் 11 11 ஈர் 11 22. இதில் ஒரு டைம் ஃபஸ்ட்டு 0 மட்டும் எடுப்பீங்க, அதில் இருக்காது. அடுத்து 8 மட்டும் எடுக்கும்போதும் இருக்காது. அடுத்து 88 8 டைம் இருக்கும். ஓகேங்களா, இப்போ இது 2ஆலே அடிச்சிடலாம். அடிச்சிங்கன்னா 50, 2ஆல் அடிச்சிங்கன்னா கிடைக்கும் 5 0 4. 8ஆல் அடிச்சிடலாம் இந்த வேல்யூவை. 8ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 6 8 48 3 24. ஸோ r² வேல்யூ பேலன்ஸ் என்ன கிடைக்கிது அப்படின்னா 63 × 7ன்னு கிடைக்கும். ஓகேங்களா, இது எப்படி இருக்கலாம்? 63 எப்படி பிரிக்கலாம்? 9 63ன்னு பிரிக்கலாம். ஓகேங்களா, அப்போ ஆரோட வேல்யூ என்ன? இதை அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் இல்லையா. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 × 7 × 7. ஓகேங்களா, ஸோ ஆரோட வேல்யூ 9 ஸ்கொயர் ரூட்டை வெளியே எடுத்தோம்னா 3, 2 7 இருக்குது, காமன் எடுத்தால் ஒரு 7. ஸோ ஆரோட வேல்யூ 7 3 21. ஓகேங்களா, ஸோ தர்ஃபோர் கூம்பின் ஆரம் 21 சென்டிமீட்டர் ஆகும். ஓகேங்களா, ஏதாவது டவுட் இருந்துச்சு கேளுங்க. உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. 7th யூனிட்டில் எடுத்துக்காட்டு 7.20 இரு கூம்புகளுடைய கன அளவுகளின் விகிதம் 2:3 ஆகும். இரண்டாம் கூம்பின் உயரம் முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு எனில் அவற்றின் ஆரங்களின் விகிதம் காண்க. ரொம்ப ஈஸி, ஒன்றுமே கிடையாது. அப்போது நமக்கு ஃபஸ்ட்டு கூம்பின் கன அளவு எழுதிடலாம். கூம்பின் கன அளவுக்கு என்ன ஃபார்முலா? 1/3/r²h கன அலகுகள் அப்படிங்கிறது ஃபார்முலா. 2 கூம்போட கன அளவோட விகிதம் கொடுத்துருக்கா. ஓகேவா, கன அளவுகளின் விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 2:3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வேறு என்ன கொடுத்துருக்காங்க? உயரம் என்ன கொடுத்துருக்காங்க? முதல் கூம்போட உயரம் h1 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா, அது எப்படி இருக்கும்? இரண்டாம் கூம்பின் உயரம். ஓகேங்களா, அப்போது h2 அப்படிதானே. பாருங்க, இரண்டாம் கூம்பின் உயரம், அப்போ h2ஓட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா முதல் கூம்பின் உயரத்தை போல் 2 மடங்கு, அப்போ 2h1. ஓகேங்களா, இரண்டாம் கூம்பின் உயரம், ரெண்டாவது கூம்புனா h1 h2ன்னு எடுத்துக்கங்க. அது ரெண்டாவது கூம்பு அப்படிங்கிறப்ப h2ஓட வேல்யூ எப்படி இருக்குது அப்படின்னா h1ஓட வேல்யூவோட 2 மடங்கு இருக்குதுன்னு அர்த்தம். உயரம் அப்படிங்கிறப்ப hன்னு சொல்லுவீங்க. 2 கூம்பு இருக்கு இல்லையா, அதனால் முதல் உயரத்தை h1, ரெண்டாவது உயரத்தை h2ன்னு எடுத்துக்கோங்க. இங்கே கொஸ்டினில் இரண்டாம் கூம்பின், அப்போது h2ஓட வேல்யூ முதல் கூம்பின் உயரத்தை விட 2 மடங்கு, அப்போ 2h1 இருந்திருக்கு. ஓகேங்களா, இதை பாக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சிருக்கு, இவ்வளோ தான் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? 'ஆரங்களின் விகிதம் கேட்டிருக்காங்க. அப்படியே போட்டுடலாமா? இப்போது
இந்த கூம்புகளின் விகிதம் 2:3 கொடுத்துருந்தாங்க இல்லையா. அப்போது கன அளவுகளின் விகிதம் கன அளவுகளின் விகிதம் எழுதலாம் 1/3 R1 ஸ்கொயர் H1 எழுதலாமா. அதேமாதிரி 1/3 R2 ஸ்கொயர் H2 எழுதலாமா. இதில் ஃபுல்லாக அந்த கன அளவில் விகிதம் அப்படிங்கிறப்போ டிவைடல் எழுதுவோம். இது முதல் கூம்போட கன அளவு, இது ரெண்டாவது கூம்போட கன அளவு. முதல் கூம்போட கன அளவு அப்படிங்கிறப்போ 1 போடுங்க, ரெண்டாவது கூம்போட கன அளவில் 2 போடுங்க. இதோட வேல்யூ தான் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னா 2/3 கொடுத்துருந்தாங்க. இப்போது இந்த 1/3க்கு இந்த 1/3 கேன்சல் ஆயிரும், இந்த பைக்கு இந்த பை கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வேல்யூ கிடைக்கிது, R1 ஸ்கொயர் H1 டிவைடர் R2 ஸ்கொயர் H2 = 2/3. இப்போது இந்த H2 இருக்கு இல்லையா, அந்த H2 போல் என்ன போடலாம், 2H1 போடலாம், அப்படி தானே. அப்போது R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் H1 டிவைடர் இந்த H2க்கு போல் என்ன போட போகிறேன் அப்படின்னா 2H1 போட போகிறேன், போடலாம் தானே, = 2/3. ஓகேங்களா. இந்த ஹச்சுக்கு இந்த கேன்சல் ஆயிரும், இந்த 2 டிவைடில் இருக்கணும் தான் இன்ட்டில் வந்துடும். அப்போது R1 ஸ்கொயர் R2 ஸ்கொயர் = 4/3 ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்கு இல்லையா. அப்போது R1/R2 வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா √ஆஃப் 4/3. ஓகேங்களா. அப்போது R1/R2 வேல்யூ என்ன கிடைக்குன்னு பாருங்கள். ஸ்கொயர் ரூட் இது 4 வெளியே எடுத்துனா 2, 3 வெளியே எடுக்க முடியாது, நல்லா √3. therefore ஆரங்களின் விகிதம் தானேப்பா, முதல் ஆரம் இரண்டாவது ஆரம். அப்போ R1 = R2, அதோட வேல்யூ என்ன கொடுத்துருந்தாங்க 2 √3 ஆகும். ஓகேங்களா. R1 R2 தான் எப்படி எழுதுவோம் அப்படின்னா R1/R2ன்னு எழுதுவோம். இப்போது R1/R2 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம், R1 R2 அப்படின்னு எழுதலாம். ஓகேங்களா. ஈஸ்ட்டில் இருந்தால் தான் டிவைடில் எழுதுவோம். இப்போ டிவைடில் இருக்கிறது என்ன பண்ணியிருக்கோம், ஈஸ்ட்டில் எழுதியிருக்கோம். ஓகேங்களா. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.